நம்முடைய கொள்கை தலைவருடைய பிறந்த அன்னைக்கு நம்முடைய தளபதி தலைவர் அவர்கள் நம்ம வந்து மக்கள் பயணத்தை மேற்கொள்ள போறாரு அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தோழர்கள். பாரத் ஜோடோ யாத்திரை போன பிறகு தான் ராகுல் காந்தியோட அரசியலில் ஒரு பக்குவம் தென்பட்டது. ஸோ விஜய்க்கும் அதுதான், ஒரு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகணும். நடக்கணும்னு அவசியம் இல்லை. பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், பைக்கில் போகலாம், நடந்தும் போகலாம், படகுகளில் போகலாம், குதிரை வண்டிகளில் போகலாம், கழுதை மேலே போகலாம். ஸோ மக்கள்கிட்ட போகணும் ஒருத்தன், அப்போ தான் அவன் தலைவனாக முடியும். மாற்றி அவர் வந்து வெரைட்டியாக பேசணும். பஸ்ஸில் மட்டுமே இருந்துட்டு அப்படியே மேனாமேனிக்கு அரசியல் பண்ணணும். இன்றைக்கி அவர் பண்ணுறது மேனாமேனிக்கு அரசியல். கிரவுண்டுக்கு நீங்கள் வரமாட்டேன்றீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கிரவுண்டுக்கு நீங்கள் வரமாட்டேன்றீங்க. நீ பண்ணுறது மேனாமேனிக்கு அரசியல். இந்த பிரச்சாரத்தால் திமுகவுக்கு கோபம் அதிகமாகுது இயல்பான. வாக்காளர் திருட்டெல்லாம் பேசினா அவர் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அவர் பின்னால் வந்து பிஜேபி இருக்குன்ற ஒரு கருத்து வலுவாக இருக்கும்பொழுது அவருக்கு சிஆர்பிஓ பாதுகாப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவாங்களா? அவர் லோக்கல் பாலிடிக்ஸ் தான் பேசுவார். அவ்வளோ சீக்கிரம் மோடியை தொட மாட்டார். அவர் அரசியல் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. அவர் ஆளண்டாத ஒரு மனிதரை தானே இருக்கார். ஒரு அரசியல்வாதி என்பவர் எல்லாரையும் அரவணைச்சுப்போம். அரசியல் என்பது தொடர் உரையாடல். மோடி பேசுகிற மாதிரி நீ ஒரு மோடி தான், எல்லாரும் மோடி ஆக முடியாது. ஒரு மோடியே நாடு தாங்கல. இந்தியாவிலே வந்து மிக மிக அதிகமாக ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அரசு இந்த அரசு என்பதில் எந்த சந்தேகமும் வேணாம். த மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் இன் இந்தியான்னு அமித்ஷா சொல்கிறாருங்க, அது உண்மைங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதி அமித்ஷாவுக்கு கிடையாது. அதனால் அது எடுப்படல. ஊடகங்கள் 90% திமுக கண்ட்ரோல் இருக்குது, சொல்ல மறுக்குது. இதுவரை யாருக்குமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் ஸ்டாலினுக்கு இருக்குது. வண்டி ஓடுது. இது ஒன்றும் நிரந்தரம் இல்லை, எதுவும் சாஸ்வதம். திமுகவை வீழ்த்தணும்னா அண்ணா திமுகவோட தான் நண்பரே கூட்டு சேர்ந்தாகணும். அண்ணா திமுகவை வீழ்த்தணும்னா திமுகவோட தான் கூட்டு சேர்ந்தோம். வெரி சிம்பிள். ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லுவேன் நான். அது இல்லாமல் நான் தனியாக வந்துடுவேன், காப்பாற்றிடுவேன் அப்படின்னு யாராவது நினச்சேன். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எங்கே இருக்குது பார்த்தீங்களா, எங்கிட்ட வாங்க அப்படின்னு அழைக்கிற அழைப்பு வெறும் காணல் நீராகத்தான் போகும். நம்ம எப்படி கணிக்க முடியும்னு நான் கேட்குறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு நடிகர், 53 ஆண்டு கால கட்சியை நான் வந்து தலைமை ஏற்றுருவேன், கபலீகரம் பண்ணுவேன்னா அதெல்லாம் வந்து திமுகவோட உண்மையான முகம். எவ்வளோ தில்லங்கடி வேலை அவங்க பண்ணுவாங்க, எவ்வளோ தகுடு தத்தங்களை பண்ணுவாங்க. அதுவும் தங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சினிமாக்காரராக இருந்து விட்டால் அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அச்சம். இவையெல்லாம் சேர்ந்து அவர்கள் எந்த எல்லைக்கு போவார்கள், அதுவும் அரசு இயந்திரம் கையில் இருக்கும்போது எந்த எல்லைக்கு போவார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். விஜய்க்கு தெரியும். விஜய்க்கு தெரியும். விஜய் எந்த சிஸ்டமும் காப்பாற்றாது. ஆனால் அதுதான் அவருடைய பலம், சுயம்பு. அப்போ தான் நீங்கள் வளர்றீங்க. அடிக்க 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 தான் பந்து மேல் எழும். இப்போ விஜய் அடிக்க அடிக்க விஜய் வளருவாருன்றீங்க. எல்லாரும் வந்து அப்படியே தங்க தாம்பாளத்தில் வச்சு வாங்க வா தலைவா வான்னு கூப்பிட்டு ரதத்தில் கூப்பிட்டு போய் ஏசி ரூமில் உட்கார வச்சு அரசியல் பண்ணுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. நெருப்பாத்தில் மயிர்பாலம் கட்டி அதன் மீது நடந்து போகுது அரசியல் என்பது. ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் தப்புனா மரணம் இல்லை, அரசியலுக்கு வராது. ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்முடைய நேயரார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாள். நம்முடைய கொள்கை தலைவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி நம்முடைய தளபதி தலைவர் அவர்கள் நம்ம வந்து மக்கள் பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தோழர்கள். தாவேக்காவோட மக்கள் பயணம் மேற்கொள்ளப்பட்டால் அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நீங்கள்? முதல் முறையாக அவர் மக்களை நாடி வருகிறார். பெரிய அளவில் நம்ம எடுத்துக்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. ஆஸ் யூஷுவலாக ஒரு பெரிய பஸ் ஒன்று நவீன வசதிகளுடன் கூடிய சில கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு பேருந்து அவருடைய பணியோர் அலுவலகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி மக்களை நேரில் போய் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடு. இதுவரை வந்து அவர் மக்கள்கிட்ட வரல, மீடியா கிட்ட பேசவே இல்லை, பத்திரிகையாளர்கிட்ட பேசாத 1.5 வருஷம் ஓடிப்போச்சு. ஒரே தலைவர் அவராக தான் இருப்பார். பல விஷயங்கள் அவருடைய கருத்து என்னன்னே தெரியல. 2 மாநாடுகள் நடத்தினார். அதுக்கு நடுப்புற 3 முறை வெளியில் வந்தார். இதுவரை 5 முறை வெளியில் வந்திருக்கார். 5-6 முறை வெளியில் வந்திருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு? பாத யாத்திரை ஒன்று போக போகிறாருன்னு சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். 2026 அசம்பிளி எலெக்ஷனை ஒட்டி அது நடக்க போகுது. இந்த மாதம் 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாள். இன்சிடென்டலி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி மோடி பிறந்தநாளும் அன்றைக்கி. மோடியும் பெரியாரும் ஒரே நாள் தான் பிறந்திருக்காங்க. 2 காலத்தின் கோலம். அதனால் அன்னைக்கு தான் வந்து அவர் வராரு, துவங்குறாருன்னு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வ வரல.
இன்றைக்கி இல்லைனா இன்னொரு நாள் வரப்போகிறார். இந்த மாதம் வெளியில் வர்றது உறுதி. அவர் எங்கெங்க போக போகிறாரு, பஸ்ஸில் மட்டுமே நின்றுட்டு பேசிட்டு போக போகிறாரா, இல்லை கீழே இறங்கி நடப்பாரா, பாத யாத்திரை போவாரா? ஏன்னா பாத யாத்திரை தான் இந்திய அரசியலில் மிக முக்கியமான ஒரு அங்கம். மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு முதலில் 1915 சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியா திரும்பிய பிறகு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். ட்ரெயினில் போனார், பஸ்ஸில் போனார். அப்போ மதுரையில் ஒரு ஒற்றை ஆடை உடுத்தியிருந்த ஒரு பெண் பாதி புடவையை உடையலில் அணிந்து கொண்டு மீதி பாதி புடவையை தண்ணீரில் வைகை ஆற்றில் நனைத்து அதை காயப்போட்டு துவைத்து கொண்டிருந்தாள். அப்போ அதை பார்த்து தான் இந்தியாவின் வறுமை அவருக்கு உரைத்து அவர் ஒற்றையாடை உடுத்த தொடங்கினார். ஸோ மதுரை மண்ணு தான் மகாத்மா காந்திக்கும் அந்த பேருண்மையை உணர்த்தியது. தேசப்பிதா பாத யாத்திரை போன பிறகு தான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார். ஏன்னா அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் 20 ஆண்டுகளுக்கு மேல் இருந்துவிட்டு இந்தியா திரும்பிய பொழுது 25 ஆண்டுகளுக்கு பிறகு தான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்த பொழுது கோபாலகிருஷ்ண கோகலே, இந்தியாவோட கிராண்ட் ஓல்டு மேன் கோபாலகிருஷ்ண கோகலே அவருக்கு கொடுத்த அறிவுரை, நீ இந்தியா முழுவதும் போய் சுற்றிப்பார் என்று. அப்போ தான் இந்தியாவோட வறுமையும் இந்தியாவோட உண்மைத்தன்மையும் உனக்கு தெரியும். நான் ஏன் இதை சொல்லணும்னா, தலைவர்கள் எல்லாருமே பாத யாத்திரை போன பிறகு தான் அவர்கள் தலைவர்களாக முகிழ்த்திருக்கிறாங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி கூட ட்ரை பண்ணுறாருல்ல. அதுதான் பாரத் ஜோடோ யாத்திரை போன பிறகு தான் ராகுல் காந்தியோட அரசியலில் ஒரு பக்குவம் தென்பட்டது. ஸோ விஜய்க்கும் அதுதான். ஒரு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகணும். நடக்கணும்னு அவசியம் இல்லை, நடந்தும் போகலாம். பேருந்துகள், புல்லட், பைக் ஓட்டுவார்னு நினைக்கிறேன். ஸோ மக்களோட மக்களாக அவர்கள் ஹைப்ரிட் டூர், வெறும் பாத யாத்திரை பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி வெறும் நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை. பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், பைக்கில் போகலாம், நடந்தும் போகலாம், படகுகளில் போகலாம், குதிரை வண்டிகளில் போகலாம், கழுதை மேலே போகலாம், மலைப்பகுதிகளில். ஸோ மக்கள்கிட்ட போகணும் ஒருத்தன், அப்போ தான் அவன் தலைவனாக முடியும். அந்த முயற்சி தான் அவர் எடுக்கிறான்னு நான் கேள்விப்படுகிறேன். வரவேற்கத்தக்க முயற்சி, நல்லதொரு முயற்சி. அதில் அவர் என்ன பேசுகிறாரு எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம பேச முடியும். இப்போ வரைக்கும் மக்கள் பிரச்சனையை பெருசாக அட்ரஸ் பண்ணலை. அன்ற மாநாட்டில் கூட வாக்கு திருட்டை பற்றி பேசியிருந்தாலும் தட் வில் பி த நேஷனல் வைடு நியூஸாக மாறி இருக்க வாய்ப்புகள் நிறைய அவர்கிட்ட இருந்தது. அப்போ கூட அவர் பயன்படுத்தாதவர். வாக்காளர் திருட்டெல்லாம் பேசினா அவர் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அவர் பின்னால் பிஜேபி இருக்குன்ற ஒரு கருத்து வலுவாக இருக்கும்பொழுது அவருக்கு சிஆர்பிஓ பாதுகாப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவாங்களா? அவர் லோக்கல் பாலிடிக்ஸ் தான் பேசுவார், அவ்வளோ சீக்கிரம் மோடியை தொட மாட்டார். இல்லை, நீங்கள் சொன்னதுனால டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. நேற்றைக்கு ஒரு கூட்டத்தில் டாக்டர் திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் என்ற போர்வையில் சிலர் வருவார்கள், அவர்களையும் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள்ன்றார். யாரை சொல்கிறாரு? விஜய் தான் சொல்கிறாரு. வேறு என்ன, இதில் என்ன பெரிய உங்களுக்கு இவ்வளோ தயக்கம்? சரி, திமுகவுக்கு கொத்தடிமையாக போன விசிகா தலைவர் இதை சொல்லுவதுதான் வேடிக்கையானது. பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு திமுகவை எதிர்க்காமல் திமுகவுடைய தவறுகளுக்கு துணை போகக்கூடிய திரும்ப ஏன் இதை சொல்லணும்? பிஜேபி பிரதான எதிரி, சந்தேகமே இல்லை. நம்பர் 1 எதிரி, சந்தேகம் இல்லை. முக்கியமான எதிரி, சந்தேகமே இல்லை. திமுக எப்படி? தேர்தல் நேரத்தில் தானே சார் கூட்டணி. தப்பு மேலே தப்பு நடக்கும்போது எல்லாத்துக்கும் ஜால்ரா தட்டிக்கிட்டு திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு, திமுக செய்யக்கூடிய பாவங்களுக்கு சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அதனால் அவர் மற்றவர்களை பற்றி அவர் பேசுவதை தவிர்த்து விட்டு, ஒரு விரல் மற்றவர்களை நோக்கி குற்றம் சாட்டும்போது 3 விரல்களை முன்னே நோக்கி குற்றம் சாட்டுகிறது. இதுதான் இன்றைக்கி திரும்ப உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அளவுக்கு சுட்டிக்காட்ட தவறுகிற திருமாவளவன் விஜயை பற்றி பேசுவது என்பது நகைப்புக்குரியதுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, பிஜேபி எதிர்க்காமல் நடிப்பாங்க, அவங்களாம் அடையாளம் கண்டுக்குவாங்கன்னு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாரு சார் அவர். நான் சொல்கிறேன், அவர் பிஜேபி நடிக்கிற மாதிரி நான் இருந்துகிட்டே போட்டோம். நீங்கள் எப்படி திமுக செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் துணை போகிறீங்களா? உங்களுக்கு என்ன தண்டனை? பிஜேபி பிரதான எதிரி, நம்பி சந்தேகம் இல்லை. இவங்க செய்கிற பாவங்களை கண்டு காணாமல் கடந்து போகணுன்றீங்களா? மாநில அரசுக்கு எந்த ரோலுமே இல்லையா? நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன். அப்போ திமுக அரசில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை, நடக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களை, வேங்கவேல் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு திமுகவோடு ஒட்டி உறவாடுறதுக்கு உங்களுக்கு மனசும் புத்தியும் இருக்குது அப்படின்னா, மற்றவர்களை பற்றி குறை சொல்வதற்கான தார்மீக தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்ற கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. இதுவரை இல்லாத அளவுக்கு ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. என்ன செய்து கொண்டிருக்கிறார் திருமா? இப்போ எல்லா பழியையும் தூக்கி அந்த பக்கம் பிஜேபி பக்கம் போட்டுட்டு தப்பிச்சுக்கிறதுன்றது, அந்த அணுகுமுறை ரொம்ப ஆபத்தான அணுகுமுறை. எஸ், பிஜேபி நம்பர் 1 எனிமி. இங்கே தவறே நடக்கலையா? இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. எங்கள் வேங்கவேல் இன்சிடெண்ட்டுக்கு பிஜேபி காரணமா? ஆணவ படுகொலைகள் மோடி காரணமா? லஞ்சம் லாவண்யம் தலைவிரிச்சு ஆடுது.
ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து போன ஆட்சியில் அந்த ஆட்சியில் அதிகம்னு சொல்கிறாங்க. 100% அதிகம். இந்தியாவிலே வந்து மிக மிக அதிகமாக ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அரசு இந்த அரசு என்பதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் இதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதி பிஜேபிக்கு இல்லாததால் அது மக்கள் மத்தியில் எடுபட மாட்டேங்குது. த மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் இன் இந்தியான்னு அமித்ஷா சொல்கிறாருங்க, அது உண்மைங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதி அமித்ஷாவுக்கு கிடையாது, அதனால் அது எடுப்படல. ஊடகங்கள் மொத்தமாக திமுக கண்ட்ரோலில் இருக்குது, 90% திமுக கண்ட்ரோலில் இருக்குது. சொல்ல மறுக்குது, சொல்ல வேண்டியதை சொன்னாலும் எடுத்துக்க அண்ணா திமுகவால் முடியல, பிரதான எதிர்கட்சியால் வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. அப்போ இதில் வந்து வண்டி ஓடுது. இதுவரை யாருக்குமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் ஸ்டாலினுக்கு இருக்குது, வண்டி ஓடுது. இது ஒன்றும் நிரந்தரம் இல்லை, எதுவும் சாஸ்வதம் இல்லை. ஆகவே வந்து பிஜேபி எதிர்ப்பது போல் வருவார்கள்னா வருவாங்க. ஆமாம், பிஜேபி எதிர்ப்பு எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்ட குத்தகை கொடுக்கப்பட்ட ஐஎஸ்ஓ முத்திரை கொடுத்து லைசன்ஸ் கொடுத்தது எந்த கட்சிக்கு மட்டும் கிடையாது. ஒரு மாநில அரசு மக்கள் மத்தியில் மிக மோசமான காரியங்களை செய்து கொண்டு மக்கள் விரோத அரசாக உருவெடுத்து நின்று கொண்டிருக்கிறது. அவர்களை கண்டிக்க வேண்டிய விஷயங்களில் கண்டிக்காமல் அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் முட்டு கொடுத்து கொண்டு அவர்களுக்கு காவடி தூக்கி கொண்டிருக்கக்கூடிய விசிகாவும் அதனுடைய தலைமையும் மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கான உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்றால் கேள்வி இல்லை என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்று தான் வரும். விஜயோட இந்த மக்கள் பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னா அது வந்து சில அறிவிப்புகளை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் தனிச்சு தான் போட்டி அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு, கூட்டணிக்கு வர்றவங்க வாங்க அப்படிங்கிறாரு. இப்போ வரைக்கும் கடைவருத்தேன் கொள்வாரில்லை தான் கான்செப்டாக இருக்குது. ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்கா? அதில் வந்து சில பேர் இணையலாம், அப்படி ஏதாவது போக வாய்ப்பு இருக்கா? அது போக போக தாங்க தெரியும். அப்படிலாம் இணைவாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் அரசியலில் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. அவர் ஆளண்டாத ஒரு மனிதராக தானே இருக்கார். ஒரு அரசியல்வாதி என்பவர் எல்லாரையும் அரவணைச்சு போகணுங்க. அரசியல் என்பது கண்டினியூஸ் தொடர் உரையாடல். வாட் இஸ் பாலிடிக்ஸ்? கண்டினியூஸ் டயலாக். ஓகே, தொடர் உரையாடல், நாட் மோனலாக். மோடி பேசுகிற மாதிரிலாம் நீ ஒரு மோடி தான், எல்லாரும் மோடி ஆக முடியாது. ஒரு மோடியே நாடு தாங்கல, இன்னொரு மோடி வந்தாருன்னா தாங்குமா இந்த பூமி? தாங்காது. அப்போ டயலாக் தான் பாலிடிக்ஸ், மோனோலாக் இல்லை. மோடி செய்கிறாரு நீங்கள் பண்ண முடியாது. இவர் மேடையில் பேசுவார், மற்றவங்க கேட்டுக்கிட்டு போகணுமா? உரையாடல் எங்கே இருக்குது? 1000 பிரச்சனைகள் இருக்குது, 1000 சந்தேகங்கள் இருக்குது. நான் அதை தான் சொன்னேன், நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ண கூட வேணாம், உங்களுக்கு ஏதோ சிக்கல் இருக்குது. நீங்கள் விரும்புகிற செய்தியாளர்களை, உங்களுக்கு நம்பிக்கை உள்ள செய்தியாளர்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்கள அழைச்சி பேசுங்க, அவங்கக்கிட்ட உரையாடுங்கள். நேர்மையாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, ப்ரொவோக் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட அந்த ஒரு நல்ல ஸ்டோரி வரணுன்றதான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே ஒழிய உங்களை இழிவுபடுத்த மாட்டாங்க, உங்களை மட்டம் தட்ட மாட்டாங்க, திமுகவுக்கு உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் வந்து திமுகவை எதிர்ப்பவர்களை திமுகவுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய மக உன்னதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேடுகட்ட வேலையெல்லாம் செய்யாத ஒரு 10% பத்திரிகையாளர்கள் இன்னமும் இருக்கிறாங்க, 10% ஊடகங்கள் இன்னமும் இருக்கின்றன. அதில் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களை அழைத்து பேசுங்கள், ஓப்பன் அவுட் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போங்க. யாரையுமே நான் சேர்க்க மாட்டேன், யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உங்களை ஜேர்னலிஸ்டிக் ஆட்டிடியூடில் மட்டுமே எடை போடக்கூடிய அணுகக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. உங்களை தூக்கி வச்சும் கொண்டாட மாட்டாங்க, காலை கீழே போட்டும் மிதிக்க மாட்டாங்க. நீங்கள் இருக்கலாம், அவங்கக்கிட்ட ஓப்பன் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட கூட பேச மாட்டேன்றீங்கன்னா ஒன்று உங்களுக்கு பயம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு விதமான இருமாப்பில் செருக்கில் இருக்கீங்க. இல்லை, பட் நம்ம கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது அதில் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்ற மாதிரி தானே தோணுது. இப்போ கூட இந்தியாவுடைய சி ஓட்டர்ஸ் பாருங்கள், விஜயால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. விஜய் மே ஹர்ட் ஏடிஎம்கே இந்தியா அலைன்ஸ் அண்ட் மே ஹெல்ப் டிஎம்கே அப்படிங்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது ஏற்கனவே பேசிட்டோம் நம்ம. அது அசம்பிளிக்கு அதை பொருத்தி பார்ப்பது அறிவிலித்தனம். தட்ஸ் ஃபார் பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதனால் அதை நம்ம இந்தியாவுடைய ஓட்டர் கருத்து கணிப்பை ஒதுக்கி வச்சிடலாம். அது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான கருத்து கணிப்பு, ஓகே, அசம்பிளி கிடையாது. அசம்பிளியில் பேசும்பொழுது அவர் 20% வரைக்கும் அவருக்கு வாக்குகள் போகலாங்க, சந்தேகம் இல்லை, அதை தாண்டி கூட போகலாம். பட் அவர் தன்னுடைய நடைமுறையை மாற்றிக்கணும். ப்ரெஸ்ஸை பார்க்கலன்றது ஒரு பெரிய குறை, அது மட்டுமே குறையல்ல. அவர் இன்னும் மக்கள் நல்ல பிரச்சனைகளை களத்தில் இறங்கி வரணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின்லேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க, யாருமே தனியாக ஜெயிச்சதில்லை. இந்த அடிப்படை உண்மை புரியாமல் யாராவது ஒருத்தர் வருவார், அது சீமானாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும், அவர்கள் படுதோல்வியை தழுவார். என்டிஆர் ரேரஸ்ட் ஆஃப் ரேருங்க, விதி விலக்குகள் விதி அல்ல. அதே என்டிஆரோட கட்சி இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்குது? அன்றைக்கி எவ்வளோ கட்சி மொத்தம்? 1982 கட்சி ஆரம்பித்து 83 ஆட்சி பிடிக்கும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க? எவ்வளோ கட்சி இருக்குது? 2 கட்சி தான் இன்றைக்கி, காங்கிரஸ் ஒன்று, சிபிஐ ஒன்று. ஆந்திராவில் பிஜேபியெலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ 2 கட்சி அல்லது 3 கட்சி. இன்றைக்கி எவ்வளோ கட்சி? அதனால் கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்தணும்னா அண்ணா திமுகவோட தான் நண்பரே கூட்டு சேர்ந்தாகணும். அண்ணா திமுகவை வீழ்த்தணும்னா திமுகவோட தான் கூட்டு சேர்ந்தாகணும். வெரி சிம்பிள். ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லுவேன். எனக்கு
அது இல்லாமல் நான் தனியாக வந்துடுவேன் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு யாராவது நினச்சா அவங்க தோற்று போவார்கள். தொடர்ந்து அவங்க அதை தான் செய்வாங்கன்னா அவர்களுடைய அரசியலில் ஒரு சந்தேகம், ஐயப்பாடு எழுவது இயல்பானது. இல்லை, பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, இப்போ அவரே சொல்கிறாரு திமுக அஞ்சுகிறது, திமுக விஜயருடைய இந்த வருகை மக்கள் சந்திப்பெல்லாம் ஏற்படுத்துறாருன்னா திமுக கண்டிப்பாக கதிகலங்கி போயிடுவா பாருன்றாங்க. அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கிளியை உருவாக்குவார், சந்தேகமே இல்லை. இன்றைக்கி திமுக பயந்து தான் கிடக்குது. அவர் திமுக பி டீம்ன்றதெல்லாம் அயோக்கியத்தனமான வார்த்தை, அதெல்லாம் கிடையாது. அவர் திமுகவுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவார், நான் ஒத்துக்கிறேன். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. தேர்தல் நெருங்க 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 திமுக அண்ணா திமுகன்னு வந்து நிற்கும். ஒரு தேர்டில் தான் நிற்பார், ஸ்பாய்லராக இருப்பார். அது யாருக்கு பயனடைய போகுது? அது திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதால, வலுவாக இருப்பதை விட வலுவாக இருப்பதான்ற தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறதால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். என்றைக்குமே பர்செப்ஷன் பேட்டில் வின் பண்ணணும், வாரை வின் பண்ணுறதுக்கு. திமுகவோட மிகப்பெரிய பலம் என்ன? பிஜேபியோட பலம் மாதிரி தான் திமுகவோட பலம். மோடியோட பலம் தான் ஸ்டாலினோட பலம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை விட தங்களுக்கு கூடுதல் பலம் இருப்பதாக சிவில் சமூகத்தையும் விஷயம் அறிந்தவர்களையும் நம்ப வைப்பது, அது ஒரு சாமர்த்தியம். அரசியல் ஆஃப்கோர்ஸ் ஆயகலைகளும் சேர்ந்தது தானே அரசியல். அதனால் அவங்க வந்து அந்த காரியத்தை அவங்கக்கிட்ட இருக்க மீடியா, பணம், அறிவு இருக்குது, மறுக்கல, எல்லாத்தையும் வச்சு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் எதிரி இவ்வளோ பலமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி போய் தனியாக நிற்பீங்க சார்? அப்படி நிற்கிறீங்கன்னா அதோட அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் முக்கியம் இல்லை, நான் அதில் ஒரு லீடராக வரணும், இந்த தேர்தல் இல்லாட்டியும் அடுத்த தேர்தலில் நான் ஜெயிச்சா போதும், அல்லது அதுக்கு அடுத்த தேர்தலில் ஜெயிச்சா போதும், எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு நான் எதுக்கு வந்து உழைக்கணும், திமுக தோக்கடிக்கப்படணும், உதயநிதிக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்கணும், ஆனால் அதுக்காக நான் போய் எடப்பாடி எதுக்கு சிஎம் ஆக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வறுமையானால் திமுகவின் வெற்றி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகும். ஸ்கிராப் த்ரூ, ஸ்வீப் இருக்காது, தெருவில் ஸ்கிராப் த்ரூ. மேபி அவர் இடிஎம்கே ஒரு பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணலாம்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. 26 இல்லை, 26 ஒருவேளை தோற்று திமுக மறுபடியும் வந்து அதுக்கு பிறகு 5 வருஷம் ஒரு களத்தில் நின்று, ஏன்னா அண்ணா திமுகன்றது சாதாரண கட்சி இல்லை, அதுக்கு ஒரு ரெசிலியன்ஸ் உண்டு, தாங்கும் சக்தி உண்டு. ரெட்டையிலன்ற சின்னம் இன்னமும் ஒரு மந்திர சின்னம் தான். ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்துன்னா இன்றைக்கும் திமுக தண்ணி குடிக்கும், ஆட்சி மாற்றமே வரும். அது அப்படிப்பட்ட ஒரு சின்னம். அது அண்ணா திமுகவை இவர் கைப்பற்றிடுவான்றதெல்லாம் வந்து கதை கதை கதை. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எங்கே இருக்குது பார்த்தீங்களா, எங்கிட்ட வாங்க அப்படின்னு அழைக்கிற அழைப்பு வெறும் காணல் நீராகத்தான் போகும், நம்ம எப்படி கணிக்க முடியும்னு நான் கேட்குறேன். 100% காணல் நீராக தான். நீங்கள் என்ன இப்போ கிரவுண்டில் ஒர்க் பண்ணீங்க? இதை வந்து இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு விஜயகாந்த் ஃபங்க்ஷன் பண்ண மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு கேட்டால் கூட நான் ஒத்துப்பேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு நடிகர், 53 ஆண்டு கால கட்சியை நான் வந்து தலைமை ஏற்றுருவேன், கபலீகரம் பண்ணுவேன்னா அதெல்லாம் வந்து நகைப்புக்குரிய ஒரு விஷயம். ஒரு நாள் மாநாடு போடுறது அப்படிங்கிறது இவங்க ரொம்ப நாள் போடுற கூட்டத்துக்கு சமமாக இருக்குது. ஒரு நாள் அவர் கூட்டுற கூட்டங்கிறது பல பேருடைய பரநாள் கூட்டமாக இருக்குது. 15 வருஷமாக சீமான் சேர்த்து வச்ச 8% ஓட்டை சிங்கிள் எலெக்ஷன் அவரால் வாங்க முடியும்னு சொல்கிறீங்க. அவ்வளோ பெரிய அபரிமிதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சார். அதெல்லாம் உண்மைங்க, இது எதையுமே நான் மறுக்கல. நான் சொல்ல வருது, ஏடிஎம்கேவை அவர் ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்ற கேள்விக்கு அது முடியாது. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். என் கேள்வியிலே பதில் இருக்குங்க. நீங்கள் வந்து விடிய ராமாயணம் கேட்டு சீதிகிராமம் சித்த பண்ணுறீங்க. அதிமுகன்றது ஒரு பெரிய ஆலமரங்க. அது 53 வருஷ கட்சி, அது 1000 குறை இருந்தாலும் அதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து அது ஆன்டி டிஎம்கேன்ற ஓட் பேங்க்கில் வளர்ந்தது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் மீறி அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. 20% கன்ஃபார்ம்டு ஓட் பேங்க் இருக்குது அதுக்கு. இப்போ நம்ம சொல்கிற விஜய் 20%லாம் அன்கன்ஃபார்ம்டு, அன்டெஸ்டடு, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு பூத்துக்கு ஓட்டரை கொண்டு வரணுமே, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது விஜய்க்கு? முதல் எலெக்ஷன்லேயே நீங்கள் வந்து அப்படியே 25% வாங்கி அதில் ஒரு 5 சீட்டாக ஜெயிச்சிருவீங்களா? நான் வாய்ப்பு குறைவு. பட் இன்னொரு விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அவர் இந்த மாநாடு போட்டதாக இருக்கட்டும், இதற்கு முன்பாக கூட்டப்பட்ட சில பூத் கமிட்டி கூட்டங்களுக்கு கூட மண்டபங்கள் கொடுப்பதில் தடை, சேர் கொடுப்பதில் தடை, வாகனங்கள் அனுப்புறதில் தடை, பயண ஏற்பாட்டுக்கு தடை, உணவு கொடுக்க தடை, இந்த மாதிரி பல தடைகளை திட்டமிட்டே இந்த ஆளுங்கட்சியினர் செய்கிறதா குற்றச்சாட்டு முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரால் இந்த பயணத்தை ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த தடை வந்து எல்லாரும் பண்ணுறது தான். வழக்கமாக ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது எல்லா கட்சியும் பண்ணும். அது திமுக ரொம்ப அதிகமாகவே பண்ணும். 72 கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் 77 ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் நடைபெற்ற அரசியல் படுகொலைகள் அதிமுகவில் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். பொலிட்டிக்கல் வயலன்ஸில் 18 பேர் கொல்லப்பட்டாங்க. இது வந்து ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் சொல்கிறது. அதிமுககாரங்க நம்முடைய துரைக்கருணாவெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸாக அவர் சொல்லுவார். அதை பற்றி ஆவணங்களை கையில் வச்சுருக்கார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த மிகப்பெரிய வன்முறை வெடிச்சது. ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வராமல் இருக்கும்போது திமுகவோட வன்முறை என்பது பெரிய அளவில் இருந்தது.
திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது நான் சொன்னது. எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, விஜயகாந்த் ஓரளவு வளர்த்தது, விஜயை வளர்க்கும். அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆகிறாங்கிறது அவங்க தகுதி, திறமை, அவங்களோட தலையெழுத்து, அதை பொறுத்த விஷயம். பட் திமுக எதிர்ப்பு என்பது எவர் ஒருவரையும் வளர்க்கும். எதிர்ப்பில் தான் கட்சிகள் வளரும். அதனால் மண்டபம் கொடுக்காத, கக்கூசு கொடுக்காத, சோப்பு கொடுக்காத, சேரு கொடுக்காத தடுத்துருக்கானுங்க. அது திமுகவோட ஒரிஜினல் முகம். இது அதை அவங்க பெருசுப்படுத்தலை. அதை விஜயால ஃபேஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் நான். அதை அவரால் ஸ்ட்ரகிள் பண்ணி போயிட முடியுமா? பண்ணணும். ஏன்னா பந்து அடிக்கடிக்க எழும்புங்க. அந்த இடத்துல நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்கள் ஏன்னா சென்ட்ரல் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது, அவர்கிட்ட 1000 குறைகள் இருக்குது. மக்களை சந்திக்கிறதுல, மீடியாவை சந்திக்கிறதுல, ஓப்பன் அவுட் பண்ணல. ஒரு ஷெல்லுக்குள்ளே தான் அவர் இருக்கார். கூட்டம் முடிஞ்சோன்னா போய் பனையூருக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 மாதம் பொறுத்து தான் வராரு. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவோட உண்மையான முகம், எவ்வளோ தில்லாலங்கடி வேலை அவங்க பண்ணுவாங்க, எவ்வளோ தகுடு தத்தங்களை பண்ணுவாங்க. அதுவும் தங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சினிமாக்காரராக இருந்து விட்டால் அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அச்சம். இவையெல்லாம் சேர்ந்தவர்கள் எந்த எல்லைக்கு போவார்கள். அதுவும் அரசு இயந்திரம் கையில் இருக்கும்போது என்ன மாதிரியான தில்லாலங்கடி வேலை, தகுடு தத்தம், பஞ்சமா பாதகம் எல்லாத்தையும் அவங்க எந்த எல்லைக்கு போவார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். விஜய்க்கு தெரியும். அதாங்க இருக்க ப்ளஸ் பாயிண்ட். அது அவருக்கு தெரியும். ஆனால் தன்னை தகவமைச்சுக்கிறதுல அவர் இன்னமும் ஒரு ஜனநாயகவாதியாக இல்லாமல் இருக்கார். ப்ரெஸ்ஸை பார்க்கறது இல்லை. நான் தான் சொன்னேன், பொதுவாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சுன்னா கெடுப்பான் போய். ஏன்னா 90% ஊடகங்கள் இல்லை. அப்படி ஒரு த்ரெட் இருக்கும்போது நீங்கள் வான்னு கூப்பிட்றதுங்கிறது சரியா? அப்படி ஒரு த்ரெட் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறாரு. உயிருக்கு த்ரெட்டுன்னு சொல்லலை. இல்லை சார், வந்தால் கண்டிப்பாக ஏதோ தகராறு பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு ஒரு லீடர் எதுக்கு வரணும்? இல்லை, ப்ரெஸ் மீட்டை சொல்கிறீங்க. ஆமாம், ப்ரெஸ் மீட் அது ஒரு பார்ட் ஆஃப் த கேமுங்க. நீங்கள் ஈவில் 1000 இருக்கலாம். அதுக்காக அதை நான் தொடமாட்டேன்னு சொல்ல முடியாது. ப்ரெஸ் மீட் வச்சா கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் மீட் வச்சா திமுகவோட தொங்கு சதைகள் 90% திமுக மீடியா தான் தமிழ்நாட்டில். கெடுக்கிறதுக்குன்னே போவான். சமாளிக்கணும். அதுக்கு தான் அவன் ப்ரொவோக் பண்ணுவான். கண்டிப்பாக ப்ரொவோக் பண்ணுவான். அதான் அவன் வேலையை. நீ சமாளிக்கணும். அதுக்கு தான் புத்தி வேணும். நம்பர் 1. நம்பர் 2, அதனால தான் நான் சொல்கிறேன், நீ கால்டு ப்ரெஸ் மீட் போவாத. உனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் 1-to-1 கொடு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கொடு. உனக்கு 1-to-1 பேட்டி விஷயம் கொடுக்கணும். 100% கொடுக்கணும். உங்களுக்கு நம்பிக்கையான பத்திரிகையாளரிடம் கொடுங்க. நான் சொல்கிறது ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. எஸ், திமுக நேஷனல் லெவலில் இருக்காங்க, லெவலில் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுங்க. ஆனால் கொடுக்காமலே இருக்கிறது, நான் ப்ரெஸ் மீட் வச்சா நான் தகராறு வரும்னா தகராறு வரதான் செய்யும். அரசியலே தகராறு தான். அதனால தான் நான் முதல்ல நீ போய் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுன்னு சொல்லலை. அது தேவையும் இல்லை. எனக்கு கெடுக்கிறதுனே உட்காருவானுங்க. கம்ப்ளீட்டாக மீடியா 90%க்கு மேலே திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது முழுக்க. அதனால் கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க ரொம்ப திறம்பட செய்வாங்க. அது விஜய்க்கு தெரியும். உங்களையும் என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ செலக்டிவாக கொடு. இண்டிவிஜுவல்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. பை தட் டைம் இது கொஞ்சம் நிலைமை மாறும். உங்களுக்கும் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி அது இருக்கும். நான் பார்க்கவே மாட்டேன்னு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் நாளைக்கு உங்களுக்கு தலைவலியாக மாறப்போகுது. அதுக்காக உதயநிதி எவ்வளோ பேரை பார்த்தார்? உதயநிதியும் தான் பார்க்கல. ஆனால் உதயநிதிக்கு திமுகன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. முக ஸ்டாலின் தான் பார்க்கல. அவருக்கு ஒரு 50 வருஷம் பொது வாழ்க்கை இருக்குது. அவங்க இப்போ அவங்க கதை வேறங்க. ஸ்டாலினுக்கு 50 வருஷம் பொது வாழ்க்கை இருக்குது, சமாளித்து நிற்கிறாரு. அவரும் டைரெக்டாக 1-to-1 எங்கேயுமே போகலையே. கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று கூட கிடையாது. பட் அது தகும். ஏன்னா திமுக வெளிநாட்டுக்கு போகும்போது கூட அவர் எழுதி வச்சதாங்க சொல்கிறார். எழுதி வச்ச பதிலாம் எழுதி வச்ச கேள்வி. இதில் எக்ஸ்போஸ் ஆகிறன்றது கவலை கூட அவங்களுக்கு இல்லை. யார் கூட அவ்வளோதான். மக்களுக்கு அதை பற்றி பாஜக எதிர்ப்பு இல்லை, ஃபாசிச பிஜேபி உள்ளே வந்துடும்ல. அதனால் எல்லா பாவத்தையும் எல்லா அட்டுழியத்திலையும் எந்த காமெடியும் பண்ணிட்டு போயிடலாம், தப்பே கிடையாது. உதயநிதி பார்க்குறதே கிடையாது. அவரும் சிஸ்டம் காப்பாற்றுது அவங்க 2 பேரையும். விஜய் எந்த சிஸ்டமும் காப்பாற்றாது. ஆனால் அதுதான் அவருடைய பலம், சுயம்பு. அப்போ தான் நீங்கள் வளர்றீங்க. அடிக்க தான் பந்து மேல் எழும்பும். எம்ஜிஆர் விஜய் அடிக்க விஜய் வளருவாருன்றீங்க? கண்டிப்பாக வளருவார். 72லேருந்து 77 வரைக்கும் எம்ஜிஆர் அடிச்சிங்க, எம்ஜிஆர் வளர்ந்தார். அதனால் விஜயும் எம்ஜிஆர் ஒன்றான்னா சத்தியமாக இல்லை. ஆனால் நீங்கள் யாரையாவது அடிக்கிறீங்கன்னா அவங்க வளருவாங்க. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அவர் தன்னை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறார். பார்ப்போம். அவர் இந்த பொது பஸ்ஸு வருது. இப்போ அவர் மக்கள்கிட்ட பிரச்சனைகளை பேச போகும்போது அது வரவேற்கத்தக்கது. அதுக்கு ஏகப்பட்ட இடையூறுகள் கொடுக்கப்படும். அதை மீறி தான் நீ வரணும். அதை மீறி தான் வரணும்ப்பா. சாஃப்ட் கார்னர் இதுவாக உன்னை எல்லாரும் அப்படியே தங்க தாம்பாளத்தில் வச்சு வாங்க, வா தலைவா வான்னு கூப்பிட்டு
ரதத்தில் கூட்டு போய் ஏசி ரூமில் உட்கார வச்சு அரசியல் பண்ண யாரும் சொல்ல மாட்டாங்க. நெருப்பாத்தில் மயிர்பாலம் கட்டி அதன் மீது நடந்து போகுது அரசியல் என்பது. ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் தப்புனா மரணம் இல்லை, அரசியலுக்கு வராது. நான் தான் சொல்கிறேன், இதுக்கு சரியான உதாரணம் எதிர்கட்சியாக எப்படி செயல்படணுன்றதுக்கு சரியான உதாரணம். நீ 100 புக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. திமுக பார்த்து கற்றுக்கோ. அதுவும் குறிப்பாக கருணாநிதியை பார்த்து கற்றுக்கோன்றேன். கருணாநிதியை பார்த்து கற்றுக்கோங்க. 91லேருந்து 96 அவர் எப்படி இருந்தார், அப்புறம் 2001 2006 எப்படி இருந்தார், அந்த 2 5 டேர்ம்ஸ் நீ பார்த்துக்கோ. அப்புறம் 76லேருந்து 13 வருஷம் சமகால வரலாறு, கடந்த 50 ஆண்டு கால வரலாறை பார்த்தாலே தெரியும். அவர்கள் அடைந்த தோல்விகளை மற்றவர்கள் அடைந்திருந்தால் இந்நேரம் மண்ணோடு மண்ணாக அவர்கள் மக்கி போயிருப்பார்கள். அந்த இடத்துல ஆலமரம் முளைச்சிருக்கும். 91 வந்து முடிஞ்சு போச்சு. ராஜீவ் படுகொலைக்கு பிறகு கருணாநிதி கதை சாப்டர் க்ளோஸ். வைகோ வெளியில் போனப்போ திமுகவை வந்து கூடி தோண்டி புதைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. 3 வருஷத்தில் சிஎம் ஆனார். எதிர்ப்புகளால் தான் தலைவர்கள் உருவாகிறார்கள். அதனால் எதிர்ப்பு கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. வருவான், அதெல்லாம் மிரட்டுவான், எல்லா கீழ்த்தரமான வேலையும் செய்வான், ரூம் கொடுக்காதன்னுவான், கார் ஓட்டாதன்னுவான், ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை மிரட்டுவான். அதை மீறி தான் நீ வளரும். பவுன்சர்ஸ் டீமை மிரட்டுறதா ஒரு செய்தி வந்து ஆமாம் வரும்ல. அடுத்து இன்னொன்று பவுன்சர்களிடம் ஒரு விடுதலை பெற வேண்டும். ஆமாம், அரசியல்வாதியாக வந்த பிறகு உனக்கு எதுக்கு பவுன்சர் யார்? அவன் அடியாள். அவன் ஒரு சாஃப்ட் அடிவாள். அவன் சாஃப்ட் அடியாள். கார்ப்பரேட்ஸ் வச்சுப்பான், பெரும் பண முதலாளிகள் சேடுங்க வச்சுப்பாங்க, இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் வச்சுப்பான். ஏன்னா தப்பு நிறையா பண்ணுறான், ஏன்னா அதை போட்டுருவான். அரசியல்வாதிக்கு எதுக்கே பவுன்சர்? பெரிய எதிரியாக வந்துடுவார், நம்மளை பீட் பண்ணுவாருன்னு நினைக்க மாட்டாங்கன்னா என்ன? அதுக்கு தான் சிஆர்பிஎஃப் கொடுத்துருக்கல, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கல. அவ்வளோ உயிருக்கு பயந்தால் வரக்கூடாது. மகாத்மா காந்திக்கு எந்த பாதுகாப்பு இருக்குது? துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் யாராக இருந்தாங்களா? ஆயுதமே அச்சத்தின் அடையாளம். ஒன்று கேட்க நினைச்சேன், அதே நான் கேட்டு நிறைவு பெற விரும்புகிறேன். ஒருவேளை விஜயுடைய இந்த மக்கள் பயணம் வந்து ஒரு 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 ப்ரொக்ரெசிவாக ஒரு ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய திமுக வர்சஸ் தாவைக்கா அப்படிங்கிற சுச்சுவேஷனை அவரால் கிரியேட் பண்ணிட முடியும் நீங்கள் நம்புறீங்க? அப்படி வேணா இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிடுவாரு, சீமான் காணாமல் போயிடுவாரு, டிடிவி எங்கேயோ போயிடுவாரு, எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க, இவர் மட்டும்தான் ஃப்ரண்ட்ல இருப்பாருன்னு சொல்றாங்க. அப்போ டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக இதை எடுத்துப்பாரா? இல்லை, அது அவர் முயற்சியாக இருக்கலாம், ஆனால் அது அப்படி உருப்பெறாது. எப்படி சொல்கிறீங்க? எல்லா மீடியாவும் பேசுவாங்க சார். மீடியா பேசுவாங்கங்க, கிரவுண்ட் என்ன? நீங்கள் ஏடிஎம்கே அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அப்படி நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. இல்லை, இப்போது எடப்பாடியோட பிரச்சாரத்தை விஜயின் பிரச்சாரம் முறியடிக்காது அப்படின்னு எப்படி? இல்லை எடப்பாடி பிரச்சாரத்துக்கு கிடைக்கிறத விட விஜய் பிரச்சாரத்துக்கு ஊடக வெளிச்சம் நிறைய கிடைக்கும். ஆமாம், மக்கள் கூட்டமும் கூட கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அது ஆரம்ப கட்டத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் இன்னும் 7 மாதம் இருக்குது. போக போக அது என்னவாகுன்றது ஒன்று இருக்குது. மாற்றி அவர் வந்து வெரைட்டியாக பேசணும். சம் பாயிண்ட் இயர்ஸ் இன்ட்ராக்டுங்க. பஸ்ஸில் மட்டுமே இருந்துட்டு அப்படியே மேனாமேனிக்கு அரசியல் பண்ணுவோம். இன்றைக்கி அவர் பண்ணுறது மேனாமேனிக்கு அரசியல். கிரவுண்டுக்கு நீங்கள் வரமாட்டேன்றீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கிரவுண்டுக்கு நீங்கள் வரமாட்டேன்றீங்க, நீ பண்ணுறது மேனாமேனிக்கு அரசியல். இந்த பிரச்சாரத்தால் திமுகவுக்கு கோபம் அதிகமாவது இயல்பானது. 100% அதிகமாகும். கண்டிப்பாக அவரை பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டன்ஸ் வருது. அதாவது கவலை, அதுக்கு முன்னால் வருது ஒரு இரிட்டன்ஸ் வாங்க, ஒரு குத்தல்னு வாங்க இல்லையா, அது வந்து பின்பிரிக்ஸ்ன்னு வாங்க, அது வந்து குடைச்சல். அண்ட் இஸ் அ ப்ராப்ளம். நான் அடிக்கடி சொன்ன மாதிரி விஜய் வில் பி அ ப்ராப்ளம். இஸ் அன் ஹெடேக் ஃபார் டிஎம்கே, நாட் அ சேலஞ்ச். தலைவலி தான், தலைவலி. எடப்பாடி வந்து அவருக்கு அதை வேறு. ஸோ எடப்பாடி கொடுக்கறத விட அதிகமான ஊடக வெளிச்சம் விஜய்க்கு ஆரம்ப கட்டங்களில் கிடைக்கும். பட் லாங் டேர்மில் வந்து அதை சஸ்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதிமுக இன்னொன்று ரொம்ப அதிகமாக போனார்னா ஆர்வம் குறையுதுன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ஒரு 3 கூட்டம் போட்டு நிறுத்தணும், அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறது? மெயின் அட்டாக் டிஎம்கே தாங்க. சும்மா ஏடிஎம்கே வேணால் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஃபோக்கஸ் போய்டும். கட்சி பதவியில் விட்டு இறங்கினா 5 வருஷம் அப்போது அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இவருக்கு அவங்கள அட்டாக் பண்ணுறதுல தொய்வு ஏற்படுதுன்னு அர்த்தம். அவன் ஃபோக்கஸ் பூரா திமுக மேலே இருக்கும். 26 எலெக்ஷன் திமுக வேணுமா வேணாமான்றது, எடப்பாடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மோடி வேணுமா வேணாமான்றது தானே 24. ராகுல் வேணுமா வேணாமான்றது இல்லை, மோடி வேணுமா வேணாமான்றது. யார் பவரில் இருக்காங்களோ அவங்க வேணுமா வேணாமா, அது வெரி சிம்பிள். மற்றதெல்லாம் பெரிஃபரல் கொஸ்டின்ஸ் வாங்க, மற்றதெல்லாம் சைடு. அட் அ டைம் இந்த மீடியா வந்து கம்ப்ளீட்டாக திமுக கண்ட்ரோலில் இருக்கும்போது, ஆர் அட்லீஸ்ட் 90% அப்போசிஷன் கம்ப்ளீட் கொலாப்ஸ். நம்ம பேசணும் இல்லை, கோமாவில் இருக்குது தமிழ்நாடு எதிர்கட்சிகள்.
இந்த இடத்துல ஒரு புது பிளேயர் வரும்போது மக்கள் நிமிர்ந்து பார்ப்பார்கள். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஒரு அளவுக்காவது ஃபுல்ஃபில் பண்ணணும். இல்லை என்றால் அவரும் 10ஓடு 1 11ஆக மாறி போவார். வரட்டும், அவர் 17ன்றாங்க, 17 இல்லைன்னா இந்த மாதத்தில் ஒரு நாள், அது அடுத்த மாதத்தில் ஒரு நாள் வருவார். வரும்போது பார்க்கலாம் அவரோட கூட்டங்களில் அவர் என்ன பேசுகிறாரு, அவருடைய அரசியல் என்ன. அட் த எண்ட் ஆஃப் த டே அவரோட பாலிட்டிக்ஸ் அதை தான் நம்ம பேச போகிறோம். அவர் கூட யார் போகிறா வரான்றதெல்லாம் கூட செகண்டரி. வாட் இஸ் இஸ் பாலிடிக்ஸ்? அதையும் தாண்டி நீங்கள் இதுக்கு வருத்தப்படுறீங்க, என்ன பாலிசிஸ் வச்சுருக்காரு, என்ன பேசணும்ப்பா பேசணும்பா அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவர் பின்னாடி இருக்கிற கேட்ரஸுக்கோ அவரை ஃபாலோ பண்ணுற நபர்களுக்கோ தே டசன்ட் வாண்ட் எனிதிங். இல்லை, அதெல்லாம் நீங்கள் போக போக மாறும். அதெல்லாம் வெறும் விசில் அடிச்சா குஞ்சுன்னு அவங்கள அந்த ரசிகர்களை சொல்கிறதெல்லாம் அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி ஸ்வீப்பிங்காக நம்ம சொல்லக்கூடாது. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அது ஒரு பலம்னு சொல்கிறேன் நான் அவருக்கு. அவர் ஒரு பாலிடிக்ஸையோ கொள்கையோ கோட்பாடையோ விஷயத்தையோ சொல்ல வேண்டிய அவசியமற்ற நிலைமையில் இருக்கிறாரு. எப்படி? அப்படி கிடையவே கிடையாது. அவருடைய ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய வாக்களிக்க போகிறவங்க அவங்க ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ரசிகர்களை தாண்டினவங்க. அவர் வெறுமனே தன்னுடைய வாக்காளர்களை ரசிகர்களாக மட்டும் பார்த்தாருன்னா அவர் தோல்வி அடைந்து விடுவார். இன்றைக்கி அவரோட படத்தை 68 படமாக என்னமோ நடிச்சிருக்காரு. அவரோட ஒரு படத்தை கூட பார்க்காதவங்க அவருக்கு ஓட்டுப்படுன்றாங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா இவங்க 2 பேரும் ஒழியணும். தமிழ்நாட்டில் எங்களுக்கு திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், புதுசாக ஒருத்தர் வரட்டும், வந்து தான் பார்ப்போமே, கூடிய மூழ்கிடு, தப்பு பண்ணாலும் நாளைக்கு மாற்றிக்கலாம், அந்த எண்ணத்தில் இருக்கவங்க இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, தோற்று போயிருக்குது, அது வேறு விஷயம். அந்த ஆடியன்ஸை நீங்கள் அவர் கூட சேர்ந்துக்கிறாங்க. ஆகவே அவர் பேசும்பொழுது அரசியல் கூட்டத்தில், அது வேனில் இருந்து பேசினாலும், பஸ்ஸில் இருந்து பேசினாலும், மேடையில் இருந்து பேசினாலும், அல்லது தொலைக்காட்சியில் பேசினாலும், பேட்டிகள் மூலமாக பேசினாலும், இது வரைக்கும் அவர் பேசலை, மீடியாவே பார்க்கல, அப்படி பார்த்தாலும் அடிப்படையில் அவர் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தன்னோட ஆடியன்ஸ் தான் ரசிகர்கள் மட்டுமல்ல, அதை தாண்டின ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அதுக்கு அரசியல் அவர் பேசணும், 100% அவங்கள மனசில் வச்சு அவர் பேசணும். அப்படி இல்லைன்னா அவர் தோற்று போயிடுவார். பொறுத்து பார்க்கலாம் அவருடைய பயணம் எப்படி இருக்குன்னு. மிக்க நன்றி.